श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 10ஆம் பாசுரம். ஏழை பேதை ராப்பகல்தன் கேடிலொன் கண்ணநீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவை இலங்கைச் செற்றீர் இவள் மாழை நோக்கொன்றும் வாட்டேன்மினே. ஏழை பேதை இராப்பகல் தண்ணி கேடில் ஒன் கண்ணநீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவை இலங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மின. அதிகமான செல்வம் நிறைந்ததாம் இலங்கை. அப்படி வெகுவான செல்வம் நிறைந்த இலங்கையின் செல்வம் முழுவதும் அழியும்படி இலங்கையை அழித்தவனே. இந்த அபலைப் பெண் என்ன செய்கின்றாள்? இரவிலும் பகலிலும் தனது ஒப்பற்ற அழகான கண்களிலே கண்ணீரை கொண்டிருக்கின்றாள். இவளுடைய மான் போன்ற நோக்கை நீ வாடச் செய்யாமல் தளிர்க்கச் செய்ய வேண்டும். இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினே என்கின்றார் ஆழ்வார். இந்த பெண் தன்னுடைய பார்வை ஒன்றைத் தவிர மற்ற அனைத்தையும் இழந்துள்ளாள். இந்த நோக்கையானும் அழிந்து போகாமல் நீ காப்பாற்ற வேண்டும் என்கிறார். இந்த பொருள் கிட்டாது என்று அனைத்து விதமான பிரமாணங்கள் மூலம் இவள் அறிந்துள்ள போதிலும் நிச்சயம் கிட்டும் என்று அறிந்த பொருளை விரும்புவது போன்று கிட்டாத பொருளையும் விரும்புவதாலே ஏழை என்று தொடங்குகிறாள். அந்த பொருள் கிட்டாது என்று அறிந்தவுடனே அதன் மீது கொள்ளும் ஆசையை கைவிட்டு அகன்று செல்லும் வயது இவளுக்கு வரவில்லை. நன்மைகளை எடுத்துரைத்தாலும் ஏற்காத வயது என்பதாலே பேதை, ஏழை பேதை என்கின்றார். ஆனந்த கண்ணீர் பெறுவதற்கு மட்டுமே தகுதியான கண்களை கொண்டவள் இவள். ஆனால் அவள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரவில்லை. அதற்கு பதிலாக அவள் கண்ணநீர் கொண்டாள்கின்றாள். ஆனந்த கண்ணீர் உண்டாகவில்லை என்றாலும் ஒப்பில்லாத அவளுடைய கண்களை கண்டவர்கள் திருஷ்டி ஏற்படும், தோஷம் ஏற்படும் என்று கருதி ஆழத்தி வடிக்க வேண்டும்படியாக திருஷ்டி கழிக்கும் விதமாக எப்போதும் கண்ணீர் நிறைந்து நிற்கின்றது அவள் கண்கள். தாமரை மலரில் முத்து போன்று கண்ணும் கண்ணீருமாக நிற்கும் இவளுடைய நிலையானது எப்படி உள்ளதாம்? காட்டில் சந்திரன் வந்தால் எந்த பயனும் இல்லாதது ஒன்று ஆனதே.
நெடுதுயர்ந்த மரங்கள் கொண்ட காட்டிலே சந்திரன் வந்தால் அந்த நிலத்தில் நிற்பவர்களுக்கு அந்த சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. அதுபோன்று தாமரை மலரில் முத்து போன்று கண்ணும் கண்ணீருமாக நிற்கும் இவளுடைய நிலை உள்ளது என்கின்றார். உன்னை பிரிவதன் மூலம் ஏற்படும் பிரிவாற்றாமை அதிகமானால் அதனை எண்ணி வருந்தவும், அதனால் உன்மீது அதிகமான ஈடுபாடு ஏற்படும் அல்லவோ நீ பிரிந்து சென்றாய். இதனை அறிவோம் என்றாலும் இவள் இவ்விதம் கண்ணீரும் கண்ணுமாக நிற்பது கண்டு உன் திட்டம் பலித்தது என்று எண்ணி இவள் இவ்விதம் நிற்கும் அழகை கண்ட பின்னரும் இந்த கண்ணீருடன் ஆனந்த கண்ணீரும் சேரும் விதத்திலே நீ செய்யாமல் உள்ளாயே. இதனை கேட்ட சர்வேஸ்வரன், இவளை நாம் வந்து அடைவதற்கு பல தடைகள் உள்ளன. இவள் கண்ணீர் விடும் அளவிற்கு இவளுக்கு விரோதிகள் வந்தனரோ என்றான். இதனை கேட்டதாய், ராவணனை வதைக்க இங்கு வந்த நீ இவளுக்காக வரக்கூடாதோ என்றாள். ஒன்றை அழிக்க எண்ணினால் அதனை செவ்வனே செய்திடும் வல்லமை படைத்தனே இவளையும் அழிக்க எண்ணினாயோ? எது செய்தாலும் இவள் உயிர் பிரியாமல் காக்க வேண்டும் என்று எம்பெருமானிடம் திருத்தாயார் வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாசுர விளக்கம். இத்தோடு என் செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.